தயவு பாகம் 4 பரமான்மபதி நூற்பெயர் பரமான்மபதி யுனிவர்சால் சோல் இயற்றி அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அத்தியாயம் 3. ஆன்மாவும் சூழ் தேகங்களும். ஆன்மாவும் சூழ் தேகங்களும். கடவுள் உண்மை அகத்தில் கொண்டுள்ள ஆன்ம சிற்றணுக்கள் இல்லாத இடமே இல்லை என கண்டுகொண்டுள்ளோம். கடவுள் உண்மையை தன் அகத்தில் கொண்டுள்ள ஆன்ம சிற்றணுக்கள் இல்லாத இடமே இல்லை என கண்டுகொண்டுள்ளோம். எல்லாமும் ஆன்ம அணுமயம் என்று கூறிவிடலாம். எல்லாமும் ஆன்ம அணுமயம் என்று கூறிவிடலாம். சாதாரண பூத அணு மையத்தில் விளங்கும் புரோட்டான் துணுக்குகளுக்கு ஆதார காரணமாய் உள்ளதே நம் ஆன்ம அணுக்களாகும். சாதாரண பூத அணு மையத்தில் விளங்கும் புரோட்டான் துணுக்குகளுக்கு ஆதார காரணமாய் உள்ளதே நம் ஆன்ம அணுக்களாகும். இந்த புரோட்டான் மட்டும் நிறைந்திருக்குமாயின் அகண்ட வெளிமுற்றும் பெருஞ்சோதிமயமாகவே திகழும். அருள் உண்மை கண்டார்க்கு தோற்றும் அருட்பெரும் ஜோதி காட்சியாக திகழ்வது இதுவாம். திருவருட்பாவில் ஓர் பாடல். ஈற்றறியே ஈற்றறியேன் இருந்திருந்து இங்கே அதிசயிப்பதென்னே. ஈற்றறியேன் இருந்திருந்தெங்கே அதிசயிப்பதென்னே என்கின்றாய். நீ என்னை விட்டு ஏகுந்தொரு நான் தான். நீ என்னை விட்டு ஏகுந்தொரு நான் தான். காற்றறியா தீபம் போல் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசு என் புகழ்வேன். அண்ட பகிரண்டோ அண்ட பகிரண்டோ தோற்றறியா பெருஞ்சோதிமலை தோற்றறியா பெருஞ்சோதிமலை பரநாதத்தே தோன்றியது. ஆங்கு அதன் நடுவே தோன்றியது ஒன்று, அதுதான் மாற்றறியா பொன்னொழியோ. அவ்வொளிக்குள் ஆடும் வல்லல் அருள் ஒளியோ. இது அதிசயிக்கும் வகையே அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதிமலை பரநாதத்தே தோன்றியது. ஆங்கு அதன் நடுவே தோன்றியது ஒன்று, அதுதான் மாற்றறியா பொன்னொழியோ. அவ்வொளிக்குள் ஆடும் வல்லல் அருள் ஒளியோ. இது அதிசயிக்கும் வகையே. நம் திருவருட்பிரகாச வள்ளலார்
கண்டு ஓதிய வியன் ஜோதி காட்சி விளக்கமாகும் இது. ஒவ்வொரு சுத்த ஆன்மாவும் இக்காட்சி அனுபவத்திற்கு உரியதே ஆகும். இது அனுபவப்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆன்மாவை சூழவும் பிரபஞ்ச காரியங்கள் யாவும் நடந்து கொண்டே இருக்கின்றனவாம். ஆன்மாவை சூழ்ந்த ஜடபூத அணுவும் கூட அதற்கு ஓர் ஒளியுடம்பே ஆகும். ஆன்மாவை சூழ்ந்த ஜடபூத அணுவும் கூட அதற்கு ஓர் ஒளியுடம்பே ஆகும். ஜீவான்ம நிலை சூழக் கொள்ளும் உயிர் உடம்பும் ஒளி கொண்டதே ஆம். ஜீவான்ம நிலை சூழக் கொள்ளும் உயிர் உடம்பும் ஒளி கொண்டதே ஆம். இதனால்தான் ஆன்மாவை சூழ்ந்த இவ்வுருவங்களுக்கு ஒளியுடைமையை குறிக்கும் தேகம் தகிப்பது எரிப்பது, உடல் உடற்றல் சுடுதல் என்று மொழியப்பட்டுள்ளனவாம். ஒரு ஆன்மாவை சூழ்ந்து ஏதாவது ஒரு தேகம் இல்லாமல் இருக்காது எப்போதும். இது முக்கியம், மிக முக்கியம், மிக மிக முக்கியம். ஒரு ஆன்மாவை சூழ்ந்து ஏதாவது ஒரு தேகம் இல்லாமல் இருக்காது எப்போதும். சூரியனுக்கு கதிர் ஒளி இயற்கையாய் விளங்குதல் போல் ஆன்மாவுக்கு தேகம் விளங்குவதுமாம். ஓர் ஆன்மா ஓர் ஆன்மா ஜடபூத அணுவில் ஒடுங்கி மறைந்து எத்தனையோ கோடி காலமாக கல்லொடு கல்லாய் மண்ணொடு மண்ணாய் கிடந்துள்ளது. ஒரு ஆன்மா ஜடபூத அணுவில் ஒடுங்கி மறைந்து எத்தனையோ கோடி காலமாக கல்லொடு கல்லாய் மண்ணொடு மண்ணாய் கிடந்துள்ளது. அந்நிலையில் உள்மறைந்து கிடக்கின்ற அது பிரித்து காணக்கூடாது இருக்கின்றதாம். அதன் இருப்பே அதற்கு விளங்குகின்றதில்லை. திருவருள் வளத்தால் அந்நிலையினின்று பிரித்தெடுக்கப்பட்டு உயிர் சக்தி வெளிப்பட ஒரு சிறு தாவர உருவ சூழலில் ஏற்றப்படுகின்றதாம். இந்நிலையில்தான் ஆன்மாவுக்கு உயிர் உடம்பின் இருப்பு நமக்கு புலனாகின்றதாம். இதற்கு கீழ்நிலைகளில் அணுஜீவர்கள் உள. அந்த நுண்ணுயிர்கள் ஓர் ஊசி முனையில் 1,00,000க்கும் அதிகமாய் அடங்கும் என்றால் அதன் வடிவம் எவ்வளவு சிறியதாக இருக்கும் என்பதை நாம் யூகித்து அறியலாம். அவற்றை ஆற்றல் மிக்க அணு தரிசனி என்கின்ற பூத கண்ணாடியால் விஞ்ஞானிகள் கண்டுள்ளனர். இன்னும் சிலவோ பலரும் அறிந்தனவேயாம். அவை அமீபா, பாக்டீரியா, வைரஸ் முதலியனவாம். இவைகளிலெல்லாம் ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் உண்டாக வகையே இல்லையாம். இவற்றிலிருந்து கொடிய நச்சு சக்திகள் வெளியாகி பிரபஞ்ச சிருஷ்டியின் ஆக்கல் காத்தல் செயல்கள் அதிகரிக்காமலும் குறைவுபடாமலும் சமநிலைப்படுத்தப்படுகின்றனவாம். இவைகள் ஒரே ஜீவ தேகத்திற்கு உள் ஆயிரமாக தோன்றி மறைகின்றனவாம். ஆகவே இவற்றையெல்லாம் நுணுகி ஆய்ந்து கொண்டிருக்காது ஓரறிவு முதலான அனுபவம் ஏற்படவுள்ள புல்லாதி தேகங்கள் சூழ்ந்த ஆன்மாக்களையே முதலாக கொண்டு காண்போம். முதலாவது, ஒரு ஆன்மாவுக்கு உயிர் சக்தி வெளிப்பட்டு உருவேற்கப்பட்ட காலத்திலானது ஒரு சிறு தாவர வடிவாம் தேகமே என கொள்ளப்படும். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வளர்ந்து முடிந்ததும் உயிரானது உள் ஆன்மாவில் ஒடுங்க தேகம் சிதைந்து போகின்றது. ஆன்மாவில் உயிர் ஒடுங்குவதும் பின்னர் வெளிப்படுவதும் தொடர்ந்தே நடக்கின்றன. இடையும் தடையும் ஏதும் இல்லையாம்.
இதனால் ஒரு ஆன்மாவுக்கு முதல் பிறப்புருவில் ஏற்பட்ட ஓரறிவு முதலாய அகவிளக்கம் அடுத்த பிறப்புருவில் தொடர்ந்து வளருகின்றதாம். அந்த ஓரறிவு வளர்ச்சி நிறைவு பெறும் வரை பலவாகிய தாவர யோனி பிறப்புகளில் ஒரு ஆன்மா வாழ நேருகின்றதாம். இதற்கு இவ்வுலக கணக்குப்படி எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவின்றனவாம். இங்கனம் ஓரறிவு நிறைவேறவே இவ்வளவு காலமாகின்றது என்றால் ஆறறிவு நிலைகளும் நிறைவு கொண்டிருக்கும் இம்மனித பிறப்பு வந்து அடைய எத்தனை எத்தனை கோடி காலமாகி இருக்குமோ யாரே கணித்து அறிய வல்லார். ஒவ்வொரு தேக சூழலாலும் உயிரில் அணு அணுவாக அறிவு விளக்கம் பெருகி வந்துள்ளது. அவ்விளக்கம் இம்மனித தேகத்தில் மன அறிவாய் திகழ்கின்றது. இவ்வுலகப் படைப்பில் ஆன்மாக்களில் உயிர் சக்தி வெளிப்படத் தொடங்கி அணுஜீவன் முதல் ஆதி மனித வர்க்கம் வரை உண்டாகவே கோடிக்கணக்கான ஆண்டுகள் கழிந்துள்ளன என்பதை மெய்ஞானத்தாலும் விஞ்ஞானத்தாலும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆதி மனித இனம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த பழங்குடி மக்கள் என்பது நம் முன்னோர்கள் கண்டது உண்மையே ஆகும். அந்த முதல் மக்கள் இனத்திற்கு மன அறிவு விளங்கித்தான் இருந்தது. அம்மன அறிவினால் அக புற உண்மையும் நன்கு பகுத்தறிந்து கொள்ளவும் முடிந்திருந்தது. உலகில் பிற எவ்விடத்தும் மக்களிடம் சென்று வாழ தகுதியற்றிருந்த காலத்திலே இந்த நம் நாட்டு பகுதி உயர் நல விளக்கத்தோடு திகழ்ந்ததாம். அன்றிருந்த மனித வடிவம் இப்பொழுதை விட ஒரு பங்கு பெரியதாய், அன்றிருந்த மனித வடிவம் இப்பொழுதை இருக்கின்றதை விட ஒரு பங்கு பெரியதாய் நெடுங்கைகளோடும் நெற்றியில் புடைத்த ஒரு மனோமணி பீடத்தோடும் விளங்கினதாகும். நெற்றியில் புடைத்த ஒரு மனோமணி பீடத்தோடும் விளங்கினதாகும். அதுவே நெற்றி கண்ணாக இருந்தது. அதுகொண்டே மனிதன் காண்டற்கரிய காட்சியை கண்டான் என்ப. ஒருமை மனோ சக்தியால் அறிவு தெளிவு மட்டும் வந்துவிட்டது. அந்த அறிவால் தான் மனிதனில் கடவுள் உண்மை வெளிப்பட்டுள்ள ரகசியமும் கண்டுகொள்ளப்பட்டது. கடவுள் எல்லாம் வல்ல பேரொளியாய் எங்கும் நிறைந்திருந்து மனிதனின் தலைநடு ஆன்மாவில் வெளிப்பட்டு புருவ நடுக்கண்ணில் பிரதிபலிப்பதாகவும் கண்டிருந்தான் அப்பழைய பெருமனிதன். அந்த கடவுளர் சர்வ வல்லமை அவர்தம் தனிப்பெரும் கருணையே எனவும் உணர்ந்து கொள்ளப்பட்டதாம். அந்த உண்மையை கண்டுகொண்டவன் அதிலேயே இச்சை வைத்து கலந்து ஒன்றி கிடக்கவே விரும்பிவிட்டான். அதனால் உடம்பை கவனியாமலும் உடம்பினால் ஆற்ற வேண்டிய கடவுள் பணியை புரியாமலும் உள்ளே அடங்கி போய் எல்லாம் இழந்துவிட நேர்ந்து விட்டதாம். அது திருவுள்ளம் அது அன்றே. மனிதன் கடவுளின் அருட்பெருமையை உணர்ந்து அந்த அருள் மயம் ஆவதற்கே அறிவு தந்துள்ளார் என்பதுதான் நன்கு விளங்கிக் கொள்ளப்படவில்லை அந்த நாளிலே. அக்கடவுள் அருளே அன்படு கூடிய பேரறிவே என்பது முதலில் விளங்கவில்லை. அக்கடவுளின் அருள் என்பதே அன்படு கூடிய பேரறிவே என்பது முதலில் விளங்கவில்லை. ஆகையால் அந்த அன்பு உண்டாகி நிறை அறிவால் அருளாய் பழுத்திட வேண்டி திரு அற்பெரும் செயல்கள் நிகழலாயினவாம். மேல் மேல் உலகம் மக்களாதி உயிரின வாழ்வுக்கு பண்பட்ட பின்னர்
வேறு வேறு நிலப்பகுதிகளில் சென்று குடியேறினார். அப்படி சென்றவர்களின் பிற்சந்ததி நெடுங்கால எல்லையில் உருவிலும் தோற்றத்திலும் பழக்க வழக்கங்களிலும் முற்றிலும் மாறிவிட்டனர். மனிதன் மனிதன் முதல் மற்ற உயிரினங்கள் யாவுமே உருவில் சிறுத்துவிட்டன. மெய்யறிவு சுருங்கிட மனம் புலன் வழி பாய்ந்து அகன்று பரவியதாம். மெய்யறிவு சுருங்கிட மனம் புலன் வழி பாய்ந்து அகன்று பரவியதாம். மற்ற ஜீவர்களின் உயிராற்றல் புலன் வழி சென்றபோதும் இயற்கை நியதிக்கு உட்பட்டே இருந்ததால் அவைகளின் புற வாழ்க்கை முறையில் மாற்றம் இன்றி நடந்து வருகின்றதாம். ஆன்மாக்கள் அந்த அறிவனுபவம் பெற்று பெற்று மேலே மனித பிறப்பு எல்லையை அடைகின்றனவாக காண்கின்றோம். இம்மனித தேகம் ஏற்ற ஆன்மாவில்தான் விசேட சக்தி வெளிப்படத் தொடங்குங்கால் பலவாகிய நிலை மாற்றங்களும் வாழ்க்கை முறைகளும் நாளுக்கு நாள் வேகம் கொண்டு சூழ்கின்றனவாம். அக அறிவினர் அக அறிவினர் கண்ட விளக்க முறையால் நம் நாட்டு வாழ்வில் கடவுள் கொள்கை அதிகம் விளங்கியது. அது புலனறிவி விருத்தியாக நேர்ந்த காலையில் சுருங்கியது, உள்ளே சுருங்கியது. புறத்தே கற்பனை கலைகள் வளர்ந்து வளைத்து கொண்டு விட்டனவாம். இன்று மனிதன் தன் உண்மையை முற்றிலும் மறந்து போய் இன்று மனிதன் தன் உண்மையை முற்றிலும் மறந்து போய் தன்னை தேக வடிவினனாகவே காண்கின்றான், கருதுகின்றான், கொண்டு வாழ்கின்றான். இந்நிலை நம் நாட்டில் இன்று உள்ளது. மற்றைய நாடுகளில் இதனைவிட மோசமானதாகவே இருக்கின்றதாம். புறப்புலன் என்ப வாழ்வே அவர்களுடைய குறிக்கோளாய் இருக்கின்றது. ஆன்ம ஞானம் வெற்று கற்பனை என கூட கருதுகின்றனர் பலர். அவர்களெல்லாம் அவரவர்களுக்கு இயற்கையில் உள்ள பகுத்தறிவுக்கு மேல் ஏறி சற்று நிதானித்து பார்த்தால் உண்மை நன்கு விளங்கும். உப தலைப்பு: உடம்பின் தோற்றம். உடம்பின் தோற்றம். பகுத்தறிவால் எவ்வளவோ விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு சில முதலில் நம்ப முடியாதவைகளாய் இருந்தாலும் ஏற்று பலகால் சிந்தித்து தெளியும் போது உண்மை கண்டு ஏற்றுக்கொள்ள முடிகின்றதாம். அப்படித்தான் ஒரு ஆன்மாவை பற்றியும் சூழ் தேகத்தை பற்றியும் தெளிய வேண்டி உள்ளன. அதற்கு நம் மனித பிறப்பு தேகமே நிறை பொருத்தத்தோடு வழங்கப்பட்டுள்ளதாம். இம்மானிட தேகத்தின் கருத்தொடக்க நிலையை ஆழ்ந்து நோக்குதல் வேண்டும். ஓர் ஆன்ம அணு முதலில் தந்தையின் சுக்கில துளியில் உயிர் சக்தி பெற்று திகழ்ந்து இருந்து தாயின் சுரோனிதத்தோடு முறையாக கூடுகின்ற போது கண்ணிமை பொழுதின் 7 பாகத்தில், அதாவது 7×60 7 பாகத்தில் அந்த ஆன்மாவை சூழ பிரணவ சுழற்சி ஏற்பட்டு நுண்ணுயிர் உடம்பாக வளரத் தொடங்குகின்றதாம். இவ்வளர்ச்சிக்கு வேண்டிய பூத பௌதிக பொருள்களும் சக்திகளும் தாயின் அம்சத்திலிருந்தே வழங்கப்படுகின்றனவாம். அவை கொண்டு செல்லப்படுகின்ற கொடி வழிதான் கருப்பிண்டத்தின் உந்திக் கொடி குழலாம். கருப்பிண்டத்திற்கு பொதுவாக 7ஆம் மாதத்தில் தான் உயிர்ப்பு கருவிகள் வேலை செய்ய தொடங்குகின்றன. ஆதலின் அது தொடங்கும் முன் குறை பிரசவமாக பிண்டம் வெளிப்படின் பயனின்றாம். பின்னர் சிறக்கும் சிசுவே உயிரோடு வளரக்கூடும். உலகில் உதித்த பின்பு அந்த ஜீவனுக்கு வேண்டிய பொருள்களும் சக்திகளும் புறத்திலிருந்து ஏற்று அகத்தில் இணைத்து கொண்டு வளர்க்கப்பட வேண்டியுள்ளனவாம். தேக வளர்ச்சியில்
பக்குவப்பட உயிர் சக்தியில் உணர்வு கூடி அறிவாய் மலர்ச்சி பெறும். இந்த அறிவு மலர்ச்சியில் அன்பு மணப்பதே பக்குவ நிலையாகும். இந்த அன்பு மனம் வேண்டுதல் வேண்டாமையற்ற சுத்த நிலையில் விளங்கும் போதுதான் அருளாய் காய்த்து பழுத்து முடிவில் கனியும். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். 7 மாதங்களுக்கு பின்னர் பிறக்கும் சிசுவே உயிரோடு வளரக்கூடும். உலகில் உதித்த பின்பு அந்த ஜீவனுக்கு வேண்டிய பொருள்களும் சக்திகளும் புறத்திலிருந்து ஏற்று அகத்தில் இணைத்து கொண்டு வளர்க்கப்பட வேண்டியுள்ளதாம். தேக வளர்ச்சியில் பக்குவப்படப்பட உயிர் சக்தியில் உணர்வு கூடி அறிவாய் மலர்ச்சி வரும். அந்த அறிவு மலர்ச்சியிலே அன்பு மணப்பதே பக்குவ நிலையாம். அந்த அன்பு மனம் வேண்டுதல் வேண்டாமையற்ற சுத்த நிலையில் விளங்கும் போதுதான் அருளாய் காய்த்து அருளாய் பழுத்து முடிவில் அருளாய் கனியும். மனம் பழிக்க ஒரு ஆன்மாவுக்கு மனித பிறவி பல தேவைப்படுகின்றன. ஒவ்வொரு பிறவியிலும் அறத்தாலும் பாவத்தாலும் இன்ப துன்ப சூழல்கள் வந்து வந்து தாக்குகின்றன. அந்த இன்பமும் துன்பமும் பலகாலும் பட்டு பட்டு உழலும் போது முதலில் இன்பத்தில் விருப்பம் துன்பத்தில் வெறுப்பும் உண்டாகின்றன. அப்படியே துன்பத்தை வெறுத்து ஒதுக்கிவிட்டு இன்பத்தை முயன்று அடைந்தாலும் கூட அதுவும் சிறிதே கால எல்லையில் நீங்கி போவதால் அப்படி அடைந்தும் பெரும் பயன் இல்லை என்ற முடிவுக்கே வர நேருகின்றது. ஆகவே அந்த இன்பமும் துன்பமும் நிலையற்றனவையாக தேர்ந்து தெளிந்து அவற்றை விரும்பிக் கொள்ளாமலும் அதே நேரத்தில் வெறுத்து தள்ளாமலும் திருவருள் நன்முயற்சி செய்து கொண்டு வாழ வாழ மனத்தில் அருள் பழுக்கின்றதாம். இந்த அருள் விளைவுக்காக வேண்டியே இம்மனித பிறவிகள் தொடர்கின்றனவாக அறிகின்றோம். ஒரு ஆன்மாவுக்கு ஒரு பிறப்பில் ஏற்பட்ட அறிவு வளர்ச்சி அடுத்த பிறப்புருவில் பக்குவ காலத்தில்தான் மேலோங்கும். அக்காலம் உண்டாகும் வரை புதையுற்றே கிடக்கும். ஒரு பிறப்பில் ஒரு மனித ஆன்மாவுக்கு ஏற்பட்ட அறிவு வளர்ச்சி மறுபடியும் அந்த ஆன்மா ஒரு மனித உடம்பு ஏற்று அறிவு மலரும் போதுதான் விட்ட இடத்திலிருந்து தொடுத்து கொள்ளும். இது முக்கியம். மறுபடியும் அந்த ஆன்மா ஒரு புதிய மனித உடம்பு ஏற்று அறிவு மலரும் போதுதான் விட்ட இடத்திலிருந்து தொடுத்து கொள்ளும். பாவவினை வசத்தால் அந்த ஆன்மாவுக்கு மனிதன் அல்லாத கீழ்ப்பிறவி உண்டாகி விடுமாயின் முன் மனித தேக வாழ்வில் ஈட்டிய அறிவு அனுபவம் அப்பிறப்பில் வெளிப்படுவதே இல்லை. பாவ வினையால் தண்டிக்கப்பட்ட கீழ்ப்பிறவி கடந்த பின்பு மனித தேகத்தில் அந்த பழைய அனுபவ தொடர்ச்சி காணப்படுகின்றதாம். எந்த விதத்திலும் அந்த அகஞானம் பழுத்து பயன் தராத வரை பிறவி தொடர் நீங்கவே நீங்காது. இது முக்கியம், மிக முக்கியம். எந்த விதத்திலும் அந்த அகஞானம் பழுத்து பயன் தராத வரை பிறவி தொடர் நீங்கவே நீங்காது. இந்த விதிமுறையை அறியாமலும் விருப்பு வெறுப்பு காரணமாயும் அபக்குவே அவாமதி கொண்டு ஊழை வெல்ல முனைகின்றவர்கள் அடைகின்ற பயன் அற்பமே ஆகும். இவர்களுடைய முயற்சியால் விரும்பும் பயன் ஓரளவு அடைந்து விட்டாலும் கூட அதில் வரும் இன்பமும் பயனும் விரைவில் கெடுகின்றதால் என்ன நன்மையோ? அவ்விதி வகுத்த பதியின் திருவுள்ளம் அம்மனிதன்
அருள் வண்ணமாய் பழுக்க வேண்டும் என்று இருக்க, அம்மனிதன் அருள் வண்ணமாய் பழுக்க வேண்டும் என்று இருக்க, அப்படி ஆக முயல்வது அன்றோ அறிவுடைமை? அதனை விடுத்து மருள் மதி முயற்சியால் முயங்களும் கயங்களும் அறிவுடைமையாகுமா? ஒரு காலும் ஆகாது. மனிதனாய் பிறந்து பக்தி உள்ளம் படைத்த சில ஆன்மாக்கள் தம் இஷ்ட தெய்வத்தினிடத்து தாம் இனி பரமபத வாழ்வு விளங்கிடவும் இவ்வுலகில் வந்து பிறவி ஒன்றும் எடுக்காமல் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகின்றார்கள். இந்த வேண்டுகோள் திருவருளால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று உள்ளுணர்ந்து விசாரித்து பார்த்தல் நல்லது. நம் பரமான்மபதி மனிதனுக்கு அருள் ஞானம் வழங்கி தன்மய வாழ்வை விளங்கச் செய்ய உள்ளதுதானே உண்மை. நம் பரமான்மபதி மனிதனுக்கு அருள் ஞானம் வழங்கி தன்மய வாழ்வில் விளங்கச் செய்ய உள்ளதுதானே உண்மை. அந்த அருள் ஞானானுபவம் இந்த மனித பிறப்புருவில் வாழ்வதால் தானே நிலைத்து விளங்கும். இதனையே வேண்டாம் என மறுத்து உள்ளழுந்து விடுவதால் அருளானைக்கு மாறாக போக நேருதல் கூடும். இதனையே வேண்டாம் என மறுத்து உள் அழுந்து விடுவதால் அருள் ஆணைக்கு மாறாக போக நேருதல் கூடும். அதனால் இப்பிறவி இப்படி பிறவி வேண்டாம் என்று வேண்டிக் கொள்ளுகின்ற பக்த சிகாமணிகளை அவர்களின் இஷ்டப்படி தன்னில் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்றார். இதனால் என்ன நன்மை உண்டாகின்றது? எப்பொழுதும் பூரணமாய் உள்ள பதி அந்த ஆன்மா வந்து ஐக்கியப்படுவதாலோ அல்லது ஐக்கியப்படாமல் இருப்பதாலோ சிறிதும் மாற்றமில்லாது எப்போதும் போல் இருக்கின்றார். இதனால் அந்த குறிப்பிட்ட ஆன்மா தான் நஷ்டப்பட்டு சூன்யமாய் போய்விடுகின்றதாம். அந்த ஆன்ம நஷ்டத்தை தான் புற உலகம் பரமபத வாழ்வாக கருதி கொண்டாடுகிறது. உண்மையில் அந்த ஆன்மாவுக்கு தனித்த ஒரு இருப்பும் இல்லை, ஆகையால் வாழ்வும் இல்லையாம். இப்படிப்பட்ட பல ஆன்மாக்களை தன்னில் ஐக்கியப்படுத்தி கொண்டும் தனித்திலங்கும் நம் பரமான்மபதி இப்பொழுது ஆன்ம நஷ்டம் உண்டாகாதபடிக்கு அனகமுற்று விரிகின்றார். இதனால் ஒரு ஆன்மா பரமான்ம தொடர்புடன் ஒன்றி விளங்கி ஆனந்த வாழ்வில் என்றும் ஓங்க வல்லது ஆகின்றதாம். இதுவே தனியொரு ஆன்மாவுக்கு உரிய பேரின்ப லாபமாகும். இந்த பேரின்ப பெருவாழ்வுகளை அறியாத அந்த பக்த மணிகள் மறைவுற்றது திருவருட் சம்மதம் அல்லவாம். அதுபோல் திருத்தொண்டு புரிந்து கொண்டே இருக்கவும் திருவடியை மறவாது போற்றவும் மேலும் மேலும் பிறவியே வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்ற தொண்டர் குழாத்திற்கும் அப்படியே கருணை பாலிக்கின்றார் நம்பதி. ஆனால் ஆனால் இதிலும் ஒரு ஆன்மாவுக்கு நிலையான தேக வாழ்வு ஏற்படாததாலும் பல்வேறு அவத்தைகளுடைய பிறப்பு இறப்புக்கள் உண்டாவதாலும் ஒவ்வொரு பிறப்பிலும் அறியா பருவத்திலும் விளைவு இல்லா காலத்திலும் திருத்தொண்டுக்கும் தியான வழிபாட்டிற்கும் தடைகள் நேர்ந்து விடுகின்றனவாம். ஆகையால் ஆண்டவரிடத்து வேண்டி பெறுகின்ற இந்த பிறப்புகளாலும் ஒரு ஆன்மாவுக்கு நிலையான ஆண்மை என்ப லாபம் உண்டாகின்றது இல்லை என்பதே உண்மையாம். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா ஒன்றன் இணையார் திருவடி மறவாதிருக்க வரம் தரல் வேண்டும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா ஒன்றன் இணையார் திருவடி மறவாதிருக்க வரம் தரல் வேண்டும் என வேண்டுகின்றார் அப்பரடிகள். என்றும் திருவடியை மறவாதிருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அப்படியே மறவாது இருக்க வேண்டுமானால் தான் கொண்டுள்ள மனித தேகத்தை இழக்காமல் இருந்தால்தானே முடியும். அந்த தேக இழப்பில்
கடவுள் சிந்தனையும் மறைந்தொன்றோ போகும். அன்றியும் மனித பிறப்பு தேகம் அல்லாது மற்ற புழு வடிவமோ வேறு எந்த பிறவி தேகமோ சூழ்ந்திட்டாலும் அந்த ஆன்மாவுக்கு திருவடியை நினைக்கும் ஆற்றல் ஏது? ஆகையால் அதனை மறவாது இருக்க மனித பிறவி தேகத்திலேயே நம் பதி வாழச் செய்வார் என்ற திட நம்பிக்கையோடு தான் அக்கோரிக்கையை விடுத்தார் என கொள்ள வேண்டும். புழுவாய் பிறக்கினும் மறவாதிருக்க வேண்டுமாம். மறவாதிருக்கச் செய்வது பதியின் கடமையாய் ஆகிவிடுகின்றதால் எவ்விதத்தும் அந்த ஆன்மாவை கீழான பிறவி தேகத்தில் செலுத்த மாட்டார் என்பது திண்ணமாம். ஆகையால் அந்த பரமபதி அந்த வாகீசராய் விளங்கிய ஆன்மாவின் வேண்டுகோளை ஏற்று அருள் செய்தாரா என தெளிதல் நன்றாம். ஆம், அவரது விளைவின் வண்ணமே அத்தேகத்தில் இருக்கும் வரை தம் திருவடியை மறக்காமல் இருக்கச் செய்திருந்தார். அந்த மறவாமையோடே தன்னில் ஐக்கியப்படுத்தி கொண்டபோது அந்த மறவா எண்ண அலையும் அதிசுக்குமாய் ஒடுங்கிட உட்பதிவாகி போய்விட்டதாம். அப்படி மறைந்து கிடந்த சுக்கும எண்ண அலை பிரிதொரு ஆன்ம அணுவில் தக்க காலத்தில் வெளிப்பட்டு விளங்கி வரலானது. அப்படி ஒவ்வொரு பிறவியிலும் அம்மறவாமை ஒடுங்குவதும் பிரிவதுமாயிருந்து இது சமயம்தான் என்றும் ஒடுங்கி மறையாது விளங்கற்கான சுத்த சன்மார்க்க திருவுருவம் கொள்ளுகின்றதாம். திருநாவுக்கரசர் அன்னால் வேண்டிய வரம் அன்றே கொடுக்கப்பட்டு விட்டது என்றாலும் இந்நாள் வரை அது விரிவதும் மறைவதுமாகவே இருந்தது என்றும் இப்பொழுது முதலே மறைதலின்றி எப்பொழுதும் விளங்கற்கான சுத்த சன்மார்க்க அருளொளி உடம்பு வழங்கப்பட்டு அவ்வேண்டுகோளும் பூர்த்தி செய்யப்படுகின்றது என்றும் அறிந்து கொள்ளுவோமாக. இத்தருணத்திலிருந்து ஒவ்வொரு ஆன்மாவும் ஆண்டவர் திருவடியை மறவாதிருக்க, இரவாதிருக்க, மேல் பிறவாதிருக்க சுத்த உடம்பு வழங்கப்படுவது சத்தியமே ஆகும். இத்தருணத்திலிருந்து, அதாவது சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற இத்தருணத்திலிருந்து அதை பின்பற்றி வருகின்ற ஒவ்வொரு ஆன்மாவும் ஆண்டவர் திருவடியை மறவாதிருக்க, இரவாதிருக்க, மேல் பிறவாதிருக்க சுத்த உடம்பு வழங்கப்படுவது சத்தியமே ஆகும். அடுத்தது உபதலைப்பு ஆன்மாவுக்கு அழியா உடம்பு. ஆன்மாவுக்கு அழியா உடம்பு புக்கில் அமைந்தென்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. திருக்குறள். புக்கில் புக்கு இல் அமைந்தென்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. இவ்வளவு நாட்களாக இம்மனித உடம்பாகிய சிதையும் சிற்றில்லில், இல் என்றால் வீடு, சிதையும் சிற்றில்லில் ஒரு மூலையில் ஒளிந்து வாழ்ந்திருந்தது. மேலும் மேலும் இதுபோன்ற அழிவுடம்பை நாடிச் சென்று பிழைத்து வந்த ஆன்மாவுக்கு இன்னும் ஒரு நிலையான இல்லம், அதுவும் சொந்தமாக கிடைக்கவில்லையே அந்தோ என்று இறங்கி உரைத்துள்ளார் திருவள்ளுவர். அவர் லட்சியமாக கொண்டிருந்த அழியா வீடு ஆண்டவர் திருவடியே. அதில் கலந்து ஒன்றி மேல் ஒரு தேகமிடாது போதலே நிலையான வீடு வேறாக கருதப்பட்டது அன்று. இது இன்று சுத்த சன்மார்க்க விசேட அருளால் அந்த கடவுள் கலப்புடன் புற உடம்பையே சுத்த சுக ஞான சொந்த உடம்பாக மாற்றிக்கொண்டு நித்தியானந்தமாய் வாழ நேருகின்றதாம். இந்த அருட்ஜோதி புத்தகத்தில் நம் அகமுடையானோடு இரண்டர கலந்து அழியா பேரின்பில் இனி வாழ்வோமாக. அடுத்ததாக உபதலைப்பு ஆன்மா ஏகமே அநேகம். ஆன்மா ஏகமே அநேகம். பரமான்மபதி ஒருவரே நித்தியமாக சத்தியமாக உள்ளவர். ஆதலின்
அவர் ஏகம் என்பது எல்லோரும் அறிவர். அந்த ஏகநாயகனே எங்கும் எக்காலத்தும் ஒவ்வொரு ஆன்மாவாயும் இருந்து கொண்டு பலப்பலவாகிய தேகங்களை ஏற்பதும் விடுப்பதுமாய் இருக்கின்றார் என்பதும் உண்மையே. ஆகையால் ஆன்மாக்கள் அனந்தமாய் தோற்றுகின்றன. திருவருட்பூரணத்தாலே ஓர் ஆன்மா பரமான்மாவோடு இரண்டற்று இலங்கும் சுத்த தேக வாழ்வு பெறுகின்ற போது ஏக பரானந்த நிலையே அனுபவிக்கின்றதாகும். அதாவது தானே எங்குமாய் தானே எங்குமாய் உன்னின்று உன்னின்று அனகானந்த வாழ்வு கொண்டு விளங்குவதாய் அனுபவிக்கப்படுகின்றதாம். அந்த ஆன்மா இந்நிலையிலே ஏகானுபவம் கொண்டு திகழ்வதால் ஏகானுபவம் கொண்டு திகழ்வதால் தானே எல்லா ஆன்மாவாயும் தானே எல்லா ஆன்மாவாயும் தன்னையன்றி அயலாக பிரிது ஒன்று இல்லாததாயும் அறிகின்றதாம். இதனால் இதுவரை தோன்றியிருந்து மறைந்து போன எல்லா ஆன்மாக்களும் இப்பொழுது உலகில் வாழுகின்ற ஆன்ம கோடிகளும் இனியும் அளவு கடந்த நெடுங்காலத்தில் தோன்றுகின்ற எண்ணிலி கோடி ஆன்மாக்களும் தன்னையன்றி மற்ற ஒன்றாக இல்லை என தெளிந்து கொண்டு விளங்குகின்றான் சுத்த சன்மார்க்கி. முன்வந்த பலவாகிய ஆன்மாக்களில் தானே அது அதுவாய் வாழ்ந்து பெற்று திரட்டி கொண்ட அருள் அனுபவத்தால் இன்று அழியாத சுத்த தேகம் ஏற்படுகின்றது. ராமலிங்க அடிகளார் என்று விளங்கிய ஒரு ஆன்மாத்தான் இந்த சுத்த தேக அனுபவம் பெற்று திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று ஆகி விளங்கி கொண்டிருக்கின்றதாம். நம் பரமான்மபதியே ராமலிங்க ஆன்மாவாய் தோன்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் ஆகி தன்னையே எங்கும் வழங்கி கொண்டிருக்கின்றதாகும். திரு அருட்பிரகாச வள்ளல் வடிவம் சுத்த தேகநிலை. இனி ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த சுத்த தேகநிலை பெற்று திகழப் போவது திரு அருட்பெருஞ்சோதிபதியின் பேராணையாகும். ஆகவே நம் சுத்த சன்மார்க்கத்தில் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதிபதி ஏகராயிருந்து கொண்டு அநேகமாம் சுத்த சன்மார்க்கிகளாய் வெளிப்பட்டு திகழப் போகின்றது சத்தியமாம். இவ்வுண்மையை அறிந்து இந்நெறியை மேற்கொண்டு எல்லோரும் ஒத்து வாழ்ந்தால் உலகெல்லாம் பெரு நன்மையும் பேர் இன்பமும் பெற்றுத்தான் ஆக வேண்டும். இது திருவருள் ஆணை தயவு.